வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து திடீர்னு ஒரு ஸ்வீட் தேவை அப்படின்னா என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பால் பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு அரை கப்பு சுகர். இதை வந்து நான் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணலாம், பண்ணாமலும் செய்யலாம். அடுத்து வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் காஞ்சதும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த பால் பவுடரை போட்டுக்கலாம். கூடவே சுகரை ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் பாலை விட்டு நம்ம என்ன பண்ணணும், கிண்டணும். அவ்வளோதான். இப்போ வந்து பால் விட்டு வச்சுக்கணும். பால் பவுடர், சுகர், பால், அவ்வளோதான். இப்போ நல்லா கெட்டியாவது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினோடனே நம்ம என்ன பண்ணலாம், உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து ஸ்வீட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து இது நமக்கு கெட்டி ஆகிட்டு இப்போ நம்ம உருட்டி இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக நம்ம என்ன பண்ணிடலாம், உருட்டிடலாம். அந்த மாதிரி இதை வந்து நல்லா உருட்டி இந்த மாதிரி உருட்டி இப்படி வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த விதமான நட்ஸ்னாலும் வச்சுக்கலாம். இன்னும் நிறைய கூட நீங்கள் இதில் பருப்பி வைக்கலாம். நான் ஒன்று மட்டும் தான் வச்சுருக்கேன். செஞ்சு பாருங்கள், எப்படின்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.